7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். நல்ல சிந்தனைகளை நாம வளர்த்துக்கிட்டா நல்ல பழக்க வழக்கங்கள் நமக்கு வரும். நல்ல பழக்க வழக்கங்கள் வந்தா நல்லபடியான வேலைகளை நம்ம செய்வோம். இந்த நல்ல செயல்கள் நல்ல மனிதர்களை நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். நல்ல மனிதர்கள் நம்மளை சுத்தி இருந்தா வாழ்க்கையில் வெளிச்சம் இருக்கும். நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியின் வெளிச்சம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பது கிரண்யா. இன்னைக்கு வெளிச்சம் நிகழ்ச்சியில பல சுவாரஸ்யமான பகுதிகள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அது எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம செய்தி கதிர்களுக்கு போலாம். வால் நட்சத்திரத்தில் தரையிறங்கியது ஐரோப்பிய விண்கலம். பூமியில் உயிரினங்களின் தோற்றம் குறித்த ஆய்வில் புதிய மைல்கல். 2020ஆம் ஆண்டுக்குள் செவ்வாய்க்கு மீண்டும் விண்கலம். இஸ்ரோ தலைவர் ராதாகிருஷ்ணன் தகவல். பிரதமர் நரேந்திர மோடி ஒரு செயல் வீரர். மியான்மரில் சந்தித்த போது அமெரிக்க அதிபர் ஒபாமா நேரில் பாராட்டு. காவிரியின் குறுக்கே கர்நாடகா அணை கட்டுவதை தடுக்க வேண்டும். பிரதமரிடம் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் வலியுறுத்தல். விரிவான செய்திகள். வானியல் ஆராய்ச்சியில் முக்கிய மைல்கல்லாக வால் நட்சத்திரம் ஒன்றின் முதன்முறையாக விண்கலத்தை தரையிறக்கி ஐரோப்பிய விஞ்ஞானிகள் சாதனை படைத்துள்ளனர். வால் நட்சத்திரத்தில் தரையிறங்கியதும் எடுத்த புகைப்படங்களை அந்த விண்கலம் அனுப்பியுள்ளது. ஐரோப்பிய விண்வெளி ஆராய்ச்சி மையம் அனுப்பிய ரொசட்டா விண்கலம் 10 ஆண்டுகளில் 640 கோடி கிலோமீட்டர் பயணத்திற்கு பிறகு கடந்த ஆகஸ்டில் 67P சுரிமோ கெரிசமன்கோ வால் நட்சத்திரத்தின் சுற்றுவட்ட பாதையை அடைந்தது. அதன் தொடர்ச்சியாக ரொசட்டா விண்கலத்தில் இருந்த ஃபிலே கருவியை வால் நட்சத்திரத்தில் தரையிறக்கி விஞ்ஞானிகள் ஆய்வை தொடங்கியுள்ளனர். வால் நட்சத்திரத்தில் தரையிறங்கி விட்டோம். சமிக்கை தெளிவாக இருக்கிறது. விண்கலத்தில் இருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. And we also received data from the lander. தரையிறங்கும் முன் வால் நட்சத்திரத்தில் இருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தபோது எடுத்த படத்தை ரொசட்டா பூமிக்கு அனுப்பியுள்ளது. ஃபிலே கருவியின் செயல்பாடு சிறப்பாக இருப்பதாகவும் பூமிக்கு தொடர்ந்து சிக்னல்களை அனுப்பி வருவதாகவும் ஐரோப்பிய விண்வெளி ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது. விண்கலம் தரையிறங்கும் போது அனைத்து அறிகுறிகளும் கிடைத்தன. தகவல்கள், படங்கள் கிடைத்துள்ளன. எல்லா கருவிகளில் இருந்தும் கிடைத்துள்ள அளவீடுகள் தரையிறங்கும் நிகழ்வில் செயல்திறனை காட்டுகின்றன. ரொசட்டா விண்கலம், அதனுடன் இணைந்த ஃபிலே கருவி ஆகியவற்றின் வெற்றிகரமான செயல்பாடுகளால் மகிழ்ச்சி அடைந்த ஐரோப்பிய விண்வெளி ஆராய்ச்சி மைய விஞ்ஞானிகள் ஒருவரையொருவர் கட்டி தழுவி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். சூரிய குடும்பத்தின் தோற்றம், பூமியில் தண்ணீர் உருவானதற்கான மூலம் எது, பூமியில் உயிர்களின் தோற்றம் ஆகியவை குறித்த பல்வேறு கேள்விகளுக்கு ரொசட்டா விண்கலம் பதில் தரும் என்பது அவர்களது நம்பிக்கை. சிவகுமார், நியூஸ் 7 தமிழ், சென்னை. வானியல் ஆராய்ச்சியில் புதிய முயற்சியாக வால் நட்சத்திரத்தில் விண்கலத்தை தரையிறக்கி ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு மையம் ஆய்வு செய்து வருகிறது. இந்த முயற்சியில் வெற்றி கிட்டினால் உலகம் உருவான போது இருந்த விண்ணியல் சூழல் குறித்த பல தகவல்கள் கிடைக்கும் என்று ஆராய்ச்சியாளர்கள் நம்புகின்றனர். நீங்கள் பார்க்கும் இந்த காட்சிகள் 67P சுரிமோ கெரிசமன்கோ என்ற வால் நட்சத்திரத்தில் பரிசோதனைகளை மேற்கொண்ட ரொசட்டா விண்கலத்தின் செயல்பாடுகளை விளக்குகின்றன. இந்த ஆய்வுகளின் மூலம் பூமியில் உயிர்களின் தோற்றம், சூரிய மண்டலம் குறித்த பல உண்மைகளை அறிந்து கொள்ளலாம் என்கின்றனர் இந்த திட்டத்தை உருவாக்கிய ஐரோப்பிய விண்வெளி ஆராய்ச்சி மைய நிபுணர்கள். நிச்சயமாக இந்த வால் நட்சத்திரத்தை ஆராயவே ரொசட்டாவை அனுப்பியுள்ளான். வால் நட்சத்திரம் பற்றி அறிவியல் சார்ந்த பல கேள்விகள் எழலாம். உதாரணமாக, எவற்றால் வால் நட்சத்திரம் உருவானது, எவ்வகையான தண்ணீர் அங்கு உள்ளது, பூமியில் இருக்கும் தண்ணீர் போலவே அங்கு இருக்கிறதா என பல கேள்விகள் எழலாம். இந்த வால் நட்சத்திரம் வாத்து போன்ற உருவமுடையது என்பது ரொசட்டா எடுத்த புகைப்படத்தின் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2004ஆம் ஆண்டு முதல் அந்த வால் நட்சத்திரத்தை தொடர்கிறது ரொசட்டா விண்கலம். இந்த வால் நட்சத்திரத்தை தொடும்போது இந்த கருவி அதிர்வலைகளை ஏற்படுத்தும். இது 1 அடி உயரம் வரை
அதிர்வலைகளை நட்சத்திரத்தின் மேற்பரப்பில் உருவாக்கும். பல கோடி ஆண்டுகளாக விண்வெளியை சுற்றி வரும் வால் நட்சத்திரத்தில் ரொசட்டா விண்கலம் மேற்கொண்டு வரும் ஆய்வு உலகம் உருவான நாள் முதல் உள்ள பல பிரபஞ்ச மர்ம முடிச்சுகளை அவிழ்ப்பதற்கான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தும் என்றே விஞ்ஞானிகள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். சிவகுமார், நியூஸ் 7 தமிழ், சென்னை. ஐரோப்பிய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் உருவாக்கப்பட்ட ரோசெட்டா விண்கல திட்டம் தொடங்கியது முதல் தற்போது வரை நடந்துள்ளவற்றை இப்போது பார்க்கலாம். 2004 மார்ச் மாதம் இந்த ரோசெட்டா திட்டம் தொடங்கப்பட்டது. 2005 மார்ச் மாதத்தில் புவி நீள்வட்ட பாதையில் இந்த விண்கலம் வேகம் பெற்று இயங்க தொடங்கியது. 2007 பிப்ரவரி மாதம் செவ்வாய் சுற்றுவட்ட பாதையில் கூடுதல் வேகம் பெற்று ஓடத் தொடங்கியது. 2007 நவம்பர் மாதத்தில் புவி பாதையில் 2ஆம் நிலை வேகம் பெற்றது. 2012ஆம் ஆண்டு ஜூன் மாதம் பிரபஞ்ச வெளியில் ஆற்றல் செலவின்றி பயணித்தது. வால் நட்சத்திரத்தை ஐரோப்பிய விஞ்ஞானிகள் ஆய்வு செய்து வரும் வேளையில் செவ்வாய் கிரகத்திற்கு மற்றொரு விண்கலத்தை அனுப்பப் போவதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. டெல்லியில் புத்தக வெளியீட்டு விழாவில் பேசிய இஸ்ரோ தலைவர் ராதாகிருஷ்ணன், வரும் 2018 மற்றும் 2020ஆம் ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்தில் செவ்வாய் கிரகத்திற்கு இரண்டாவதாக ஒரு விண்கலத்தை அனுப்ப திட்டமிட்டிருப்பதாக கூறினார். நிலவுக்கு ஆளில்லா விண்கலத்தை அனுப்பும் சந்திராயன் 2 திட்டம் அடுத்த 3 ஆண்டுகளில் நிறைவேற்றப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். சந்திரயான் 2 உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட கருவிகளில் பயன்படுத்தப்படும் என்றும் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். கடந்த 1.5 மாதங்களில் 2வது முறையாக பிரதமர் நரேந்திர மோடியும் அமெரிக்க அதிபர் ஒபாமாவும் சந்தித்து பேசியுள்ளனர். மியான்மர் தலைநகரில் நடந்த இந்த சந்திப்பின் முக்கியத்துவம் என்ன என்பது குறித்து இப்போது பார்க்கலாம். மியான்மர் தலைநகர் நெய்பேட்டாவில் தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் கூட்டமைப்பு மற்றும் கிழக்கு ஆசிய நாடுகளின் கூட்டமைப்பு மாநாடு நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக மாநாட்டில் பங்கேற்க வந்திருந்த அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, இந்தியா உள்ளிட்ட நாடுகளின் தலைவர்களுக்கு மியான்மர் அதிபர் தான்சேன் விருந்தளித்தார். விருந்தின் போது பிரதமர் நரேந்திர மோடியும் அமெரிக்க அதிபர் ஒபாமாவும் சந்தித்துக் கொண்டனர். அப்போது மோடியை செயல் வீரர் என்று ஒபாமா குறிப்பிட்டதாக இந்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் சையத் அக்பருதீன் புகைப்படத்துடன் ட்வீட் செய்துள்ளார். பிரதமர் மோடியை உலக நாடுகள் ஏற்றுக்கொண்டு விட்டதையே ஒபாமாவின் கருத்து காட்டுவதாக பாரதிய ஜனதா மூத்த தலைவர் சம்பித் பத்ரா தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியோட நடவடிக்கைகளை உலக தலைவர்களால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் இந்தியாவில் உள்ள சில அரசியல்வாதிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடியோட நடவடிக்கைகளை புரிஞ்சிக்க முடியல, அதை ஏற்றுக்கவும் அவங்களுக்கு மனசு இல்லை. அவங்க முதல்ல பிரதமர் நரேந்திர மோடியோட சரியான நடவடிக்கைகளை ஏற்றுக்க முன்வரணும். ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் பங்கேற்க நியூயார்க் சென்றிருந்த போது கடந்த செப்டம்பர் 29ஆம் தேதி ஒபாமாவை மோடி சந்தித்து பேசியிருந்தார். அதன் பின்னர் சுமார் 6 வாரங்களில் இருவரும் மீண்டும் தற்போது பேசியுள்ளனர். சிவகுமார், நியூஸ் 7 தமிழ், சென்னை. மியான்மரில் எதிர்க்கட்சித் தலைவர் ஆங் சான் சூகியை பிரதமர் மோடி சந்தித்து பேசினார். நேபைத்தாவில் உள்ள பார்க் ராயல் ஓட்டலில் நடைபெற்ற சந்திப்பின் போது மியான்மரின் தற்போதைய அரசியல் நிலவரம் குறித்து இருவரும் பேசியதாக தெரிகிறது. ஆங் சான் சூகியை ஜனநாயகத்தின் அடையாளம் என்று மோடி குறிப்பிட்டதாக இந்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் அக்பருதீன் தெரிவித்துள்ளார். ஆங் சான் சூகி எப்போது வேண்டுமானாலும் இந்தியா வர மோடி அழைப்பு விடுத்ததாக ட்விட்டரில் அக்பருதீன் கூறியுள்ளார். மியான்மர் நாட்டின் ஜனநாயகத்திற்காக ஆங் சான் சூகி பாடுபட்டார். அதற்காக வீட்டுச் சிறையிலிருந்து விடுதலையான அவர் இந்தியாவில் முதன்முதலாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். இந்தியாவுக்கும் அவருக்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளது. நேதாஜியுடன் தொடர்பு இருந்தது. அவரது அம்மா இந்தியாவின் தூதராக செயல்பட்டவர். காவிரியின் குறுக்கே புதிய அணை கட்டும் கர்நாடக அரசின் முயற்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் பன்னீர்செல்வம் கடிதம் எழுதியுள்ளார். இது தொடர்பாக எழுதிய கடிதத்தில் காவிரி ஆற்றின் குறுக்கே எந்த திட்டத்தையும் கர்நாடக அரசு மேற்கொள்ள அனுமதிக்க கூடாது என கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தை ஆலோசிக்காமல்
கர்நாடகம் எந்த திட்டத்தையும் மேற்கொள்ள அனுமதிக்க கூடாது என்றும் அவர் வலியுறுத்தினார். கர்நாடகாவுக்கு அனுமதி தர வேண்டாம் என நீர்வளத்துறைக்கு அறிவுரை வழங்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். மேகதாதுவில் 2 அணைகள் கட்டுவது என்ற கர்நாடகாவின் முடிவு நடுவர்மன்ற தீர்ப்பை மீறும் செயல் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மேகதாது மற்றும் சிவசமுத்திரம் திட்டத்திற்கு எதிராக தமிழக அரசு தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது என்றும் அந்த கடிதத்தில் ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். காவிரியின் குறுக்கே அணைகள் கட்டும் கர்நாடகாவின் முயற்சிக்கு திமுக தலைவர் கருணாநிதி கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று விடுத்துள்ள அறிக்கையில் இந்த பிரச்சினை குறித்து தமிழக அரசு அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டி அனைவரின் கருத்துக்களை அறிய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த விவகாரம் குறித்து உச்சநீதிமன்றத்திலும் காவிரி நடுவர் மன்றத்திலும் முறையிட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் சட்டப்பேரவையை உடனடியாக கூட்டி கர்நாடக அரசுக்கு எதிராக அவசர தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்றும் கருணாநிதி கேட்டுக் கொண்டுள்ளார். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ விடுத்துள்ள அறிக்கையில் கர்நாடகம் மேலும் அணைகள் கட்டினால் காவிரி பாசன பகுதிகளில் விவசாயம் முற்றாக அழிந்துவிடும் விபரீதம்தான் உருவாகும் என கூறியுள்ளார். மேகதாது அணை திட்டம் தமிழகத்தை வஞ்சிக்கும் நடவடிக்கை என்பதை உணர்ந்து மத்திய அரசு அனுமதி வழங்கக்கூடாது என கேட்டுக் கொண்டுள்ளார். காவிரி நடுவர் மன்றத்தின் இறுதி தீர்ப்பின் கீழ் காவிரி மேலாண்மை வாரியம், காவிரி ஒழுங்குமுறை குழு ஆகிய அமைப்புகளை மத்திய அரசு உடனடியாக ஏற்படுத்தினால்தான் கர்நாடக அரசின் முறைகேடான அணை திட்டங்களை தடுத்து நிறுத்த முடியும் என்றும் வைகோ கூறியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் காவலர் ஒருவர் துப்பாக்கி முனையில் ஒரு பெண்ணை தொடர்ச்சியாக நடனமாட செய்து துன்புறுத்தியுள்ளார். அதிர்ச்சி அலைகளை உருவாக்கியுள்ள இந்த சம்பவத்தில் தொடர்புடைய காவலரின் அத்துமீறிய செயலை இப்போது பார்க்கலாம். உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஷாஜஹான்பூரில் கலை நிகழ்ச்சியோடு நடந்து கொண்டிருந்தது. அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த சைலேந்திர சுக்லா என்கிற காவலர் திடீரென மேடை மீது ஏறி நடன பெண்ணை தொடர்ந்து நடனமாடுமாறு துப்பாக்கி முனையில் மிரட்டல் விடுத்தார். நடனமாட முடியாமல் அந்த பெண் சோர்ந்து போகும் போதெல்லாம் தலையில் துப்பாக்கியை வைத்து அவரை சுட்டுவிடப் போவதாக காவலர் மிரட்டினார். அத்தோடு அந்த பெண் மீது பணமழையை பொழிந்தார். காவலரின் துப்பாக்கி மிரட்டல் 1 மணி நேரத்திற்கு பின்னரே முடிவுக்கு வந்தது. காவலரின் அத்துமீறலை அறிந்தே ஷாஜஹான்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ரமேஷ் சந்திர சாஹூ காவலர் சைலேந்திர சுக்லாவை சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டுள்ளார். வேலியே பயிரை மேய்ந்த கதையாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவலரை அத்துமீறலில் ஈடுபட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாரதிய ஜனதா, காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகளும் இதனை கண்டித்துள்ளன. சட்டத்தின் பாதுகாவலரான காவல்துறையினர் இப்படி நடந்து கொள்வது அதிர்ச்சி அளிக்கிறது. அவரை உடனடியாக பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும். அவருக்கு தகுந்த தண்டனை தர வேண்டும். அவருக்கு கடுமையான தண்டனை தருவதுடன் வேலையை விட்டு நீக்க வேண்டும். உத்தரப்பிரதேசத்தில் ஒரு கான்ஸ்டபிள் நடந்து கொண்ட செயலானது அருவருக்கத்தக்கது, கண்டிக்கத்தக்கது. உத்தரப்பிரதேச அரசு அந்த நபரை கண்டறிந்து தண்டிக்க வேணும். அடுத்தபடியாக சமூக வலைதள பதிவுகள் குறித்து வாட்ஸ்அப் தொகுப்பில் பார்க்கலாம். வணக்கம் கிரண்யா. இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் லேண்ட் வந்துட்டு ஸ்பேஸில் இறங்கியிருக்கு. அதை பற்றி தான் வந்துட்டு நிறைய பேர் ட்வீட் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது ஒரு அன்பிலீவபிள் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு ஃபர்ஸ்ட்டாக வந்துட்டு கமிட் லேண்ட் ஆகிருக்கு. இதுக்காக ஒர்க் பண்ண எல்லாருக்குமே கங்க்ராஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கங்க்ராஜ் யூகே சயின்டிஸ்ட் எல்லாருமே வந்துட்டு ரொம்பவே சாதிச்சிட்டாங்க. அவங்களுக்காக ரொம்பவே கங்க்ராஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களால மட்டும்தான் இந்த மாதிரி பாசிபிள்ஸ்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒரு புது சாப்டர் எக்ஸ்ப்ளோரேஷனில் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள ரொம்பவே ஒரு பெருமையாக பேசியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அந்த டச் டவுன் வந்து இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு இந்த மாதிரி போயிட்டு ஒரு ஸ்பேஸ் ஷிப் வந்துட்டு அங்கே லேண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா தினமலர் நியூஸ் பேப்பரில் வந்துருக்கிற ஹெட்லைன்ஸ் பார்த்திங்கன்னா, நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பட்னாவிஸ் முதல்வர் வந்துட்டு சவால் விட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி சட்டசபையில் வந்துட்டு
எல்லாமே ஒரு நல்ல முறையில் தான் ஓட்டெடுப்பு நடந்தது, ஆனால் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இல்லைனா கண்டிப்பாக அது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பிரான்ஸோட கப்பல் படை தளபதி வந்துட்டு இந்தியாவுக்கு வரதா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு 15ஆம் தேதி கோவா மாநிலத்தில் இருக்கிற அந்த கப்பல் படை அந்த கல்லூரியை வந்துட்டு பார்வையிடுறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு கிரண்யா. ரோசட்டா விண்கலம் குறித்த பதிவுகள், மேலும் சில அரசியல் பதிவுகள் குறித்து சொன்னீங்க. உங்க தகவல்களுக்கு நன்றி சூர்யா. நேயர்களே, வெளிச்சம் நிகழ்ச்சியில் இனி வரவிருப்பது மூச்சுக்குழாய் பிரச்சனைகளுக்கு உப்பு காற்று மூலம் சிகிச்சை. பாகிஸ்தானில் இம்ரான் கானுக்கு எதிராக கைது வாரண்ட். வெளிச்சம் நிகழ்ச்சியில் இந்த விவரங்களை அறியலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு.